இந்த கணக்கு ஒரு அற்புதமான கணக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு. பார்ப்போம் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். சரிங்களா? A ball is thrown vertically upwards with a velocity of 90.6 meter per second from the top of the tower. The top of the tower. இங்கேருந்து என்ன செய்கிறோம்? பாலை த்ரோ பண்ணுறோம். வெலாசிட்டி 90.6 meter per second. சரியா? The ball strike the ground after 6 seconds. மேலே போடுறோம், அதுலேருந்து என்ன செய்யுது, கீழே வந்து விழுகுது. அதுக்கான நேரம் வந்து 6 seconds ஆகுது. ஓகே, the height from the ground up to which the ball can rise will be k/5. இங்கே கீழே பட்டும் இல்லையா, அதுக்கடுத்து என்ன செய்யும், பால் ஒரு குறிப்பிட்ட உயரம் வர மேலே போகும். சரிங்களா? நான் இங்கே என்ன செய்கிறேன், இவ்வளோ உயரம் எடுத்துக்கிறேன், அது k/5 எடுக்கிறேன். the value of k அவங்க கேட்டிருக்காங்க. g வந்து 9.9 meter per second square எடுத்துக்க சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் v is equal to u minus at, அல்லது இந்த a இருக்கிற இடத்துல என்ன செய்யலாம், பால் என்ன பண்ணுறோம், இங்கே வந்து கடைசியில் ரீச் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து இந்த இடம் ரீச் ஆகும் இல்லையா, இதுக்கான டைத்தை கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம், இங்கேருந்து பால் மேல் நோக்கி போகுது இல்லையா, இங்கேருந்து பால் மேல் நோக்கி போகிற பொழுது அதோட கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் -g வரும். ஸோ v is equal to u minus gt. ஃபைனல் வெலாசிட்டி இந்த பீக் பாயிண்டில் வந்து 0 ஆகிடும். u minus gt தான் வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் -u / -g = t வரும், அல்லது t = u/g. இந்த டைம் இங்கேருந்து இந்த பீக் போகிற டைம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணால் u minus g. u வந்து அளவு இனிஷியல் வெலாசிட்டி 9.6 meter per second, g வந்து 9.8 கொடுத்தாங்க. இதை நீங்கள் சால்வ் பண்ணால் டைம் வந்து 2 seconds கிடைக்கும். அதாவது இங்கேருந்து அந்த பீக் போகிற டைம் வந்து 2 seconds. ஓகே, தென் டைம் அவுட் மேலேருந்து என்ன செய்ய, மறுபடியும் அப்படியே கீழே வரும், அதை பார்க்கணும். அது மொத்த டைம் கொடுத்துட்டாங்க, மொத்த டைம் 6, இங்கே ஏற்கனவே 2 seconds போயிடுச்சு. அப்போ கீழே வரக்கூடிய டைம் எவ்வளோ, டிடி டைம் ஆஃப் டிசன்ட் வந்து 6 - 2 seconds நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு தெரியும் இந்த ஈக்குவேஷன் s = ut + 1/2 at² தெரியும். இந்த கேஸுக்கு, அதாவது இங்கேருந்து பால் கீழே விழுது, இந்த கேஸுக்கு வந்து u வந்து 0. ஸோ இந்த டைம் 0 ஆகிடும். ஹைட் தான் இங்கேருந்து வரக்கூடியது, ஒரு ஹைட் h = 1/2 at² அப்படின்னு எழுதலாம். அல்லது என்ன செய்யலாம், t = 2h/g எழுதலாம். சரிங்களா? இங்கே நல்லா கவனிங்க, நம்ம பால் மேலேருந்து கீழே வரதுனால +g யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன செய்யலாம், t² எதுனா t = √2h/g எழுதலாம். ஸோ இந்த டைம் வந்து 4 seconds. ஏன்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கான டைம் 2 seconds, மொத்த டைம் 6 seconds. 6 - 2 4. ஸோ இங்கே டைம் வந்து 4 எழுதிக்கிறோம். ஸோ இதில் வந்து h எழுதலாமா, இதில் வந்து h அப்படி எழுதலாம். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்கள், ஸ்கொயர் பண்ண இது 16, g வந்து இங்கிட்டு ஸ்கொயர் பண்ணோம், இங்கிட்டு ஸ்கொயர் பண்ணிட்டோம். ஸ்கொயர் பண்ணிட்டா இங்கே என்ன இருக்கும், இந்த ரூட் வெளியே போயிடும். ஸோ இங்கே வந்து 16 × g, தட் இஸ் 9.8. இந்த 2 அது கீழே வந்துடும், தட் இஸ் h. ஸோ 392/5, தட் இஸ் h. இப்போ நமக்கு என்ன செய்யலாம், k/5 தான் கேட்டிருக்காங்க. k இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, 392 இருக்குது. ஸோ k வேல்யூ வந்து 392 மீட்டர். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 16 × 9.8/2 அதை எப்படி பண்ணியிருக்கோம், இதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். இந்த ஈக்குவேஷன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மேலே போகிறப்ப -g, அங்கேருந்து கீழே வரப்போ +g, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் இதை நம்ம இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் தப்பாயிடும்.